இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் என்னாகமம் 33வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் முதல் 49 வசனங்கள் மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம் என்று சொல்லி முதல் 49 வசனங்கள் வரை எங்கே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்கிற விவரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். 5 ஆகமங்களும் மோசேயினால் தான் எழுதப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய ஆதாரமாக இந்த வசனம் 2வது வசனம் இருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து மோவாப் சமவெளி வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்ட பயண விவரங்கள் தான் இந்த அதிகாரத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. 2வது பகுதி கானான் நாட்டு குடிமக்கள் யாவரையும் ஆண்டவர் அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. எகிப்திலிருந்து மோவாப் சமவெளி வரைக்கும் பிரயாணப்பட்டார்களே, முன்பு சொல்லப்பட்டது போல இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பட்டணங்கள் அனைத்தையும் எந்த இடங்கள் என்று இந்த நாளில் கொஞ்சம் துல்லியமாக சொல்ல முடியாமல் இருக்குது. இந்த அதிகாரங்களை கீழ்கண்டபடி நம்ம பிரித்து கற்றுக்கொள்ள முடியும். எகிப்திலிருந்து சீனாய் மலை வரை 5ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் எப்படி பாளையம் இறங்கினார்கள் என்று எகிப்திலிருந்து சீனாய் மலை வரை வந்த இடங்களில் எங்கெங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். சீனாய் மலையிலிருந்து காதேஸ் பர்னேயா வரை இது 16வது அதிகாரத்திலிருந்து 36வது அதிகாரம் வசனம் வரையிலும் 16வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரையிலும் காணப்படுகிறது. காதேஸ் பர்னேயாவிலிருந்து ஓர் மலை வரை இது 37லிருந்து 40வது வசனம் வரை காணப்படுகிறது. ஓர் மலையிலிருந்து மோவாப் சமவெளி வரை இந்த அதிகாரத்தில் இப்போ இவர்கள் மோவாப் சமவெளியில் தான் இருக்கிறாங்க. அதுவரை அது 41லிருந்து 49 வரை இந்த வசனங்களில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரயாண பயணத்தில் இந்த வனாந்தர யாத்திரையில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இந்த 49 வசனங்களுக்குள்ள ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகளை வனாந்தர பயணத்தில் அவர்கள் செலவிட்டார்கள். ஒரு வகையில் இது தண்டனையாக இருந்தது என்பதை நம்ம அறிவோம். என்னாகமம் 32வது அதிகாரம் 13 படி இந்த காலகட்டத்தில் எவ்வளியாக பயணித்தார்கள் என்பது பற்றிய குறிப்புகளை இந்த 33வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அழைத்த நாட்டுக்கு செல்ல முடியாமல் அலைந்த காலம் இஸ்ரவேலின் வாழ்வில் ஒரு முழு தோல்வியோ அப்படின்னு நமக்கு அது தோன்றக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய முக்கியமான கேள்வியை நமக்குள்ள அது தொடுக்கும். அவர்கள் அழைத்த நாட்டுக்கு செல்ல முடியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களே, இது அவர்களுடைய வாழ்வில் ஒரு முழு தோல்வியோ அப்படிங்கிறது போல் நமக்கு கேள்விகள் எழும்பும். இதற்கு எதிர்நிலையில் இன்னொரு கேள்வியும் நம்ம எழுப்பி கேட்கணும். என்னென்னா, வாக்குத்தத்த நாட்டில் சென்றவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்களா என்று பார்க்கணும். வனாந்தர பயணத்தில் அவர்கள் தோற்றுவிட்டார்களோ என்று நமக்கு தோன்றுகிறது போல, அங்கே வாக்குத்தத்த நாட்டில் சென்றுட்டாங்களா, அங்கே எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தார்களா என்று பார்த்து 2 கேள்வியும் நம்ம சீர்தூக்கி பார்க்கின்ற போது வனாந்திர வாழ்வு ஒரு முழு தோல்வி அல்ல என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். என்னென்னா, வனாந்திர அலைச்சலை விட மோசமானதாக ஆசீர்வாத நாட்டில் அவர்கள் நிறைய நேரங்களில் சிதறடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் அவர்களை வழிநடத்த தேவனுடைய சமூகம் இருந்தது. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தி சென்றது. ஆசீர்வாத நாட்டிலோ தேவனை அரசராக இராதபடி தள்ளிவிட்டு தங்களுக்கு ஏற்ற மனித அரசர்களை மக்கள் விரும்பி தேடிக்கொண்டார்கள் என்பதை நாம் பின்னாட்களிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் புலம்புகிற போது அவர்கள் ராஜா வேணும்னு கேட்குறாங்களா ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அவர்கள் என்னதான்ப்பா தள்ளிட்டாங்க, ஆனால் அவர்கள் விருப்பம் போல ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டவங்க உடனடியாக அவர்கள் உணர்த்தப்பட்டு அவர்கள் அங்கே கொஞ்சம் ஆண்டவருடைய கோபம் எழும்பின போது அவர்கள் உணரப்பட்டு விடுதலை அடைந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வாக்குத்தத்த நாட்டில் ஆண்டு கணக்கில் விக்கிரகங்களை அணைத்து அவர்கள் அதில் வழிபட்டு வாழ்ந்ததுனால
அநேக நேரங்களில் அவர்கள் சிதறடிப்புகளை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நம்ம பின்னாடி கற்றுக்கொள்ளப் போகிறோம். நியாயாதிபதிகளினுடைய அந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கிற போது அந்த இதில் ஒரு ஒரு நியாயாதிபதியை எழும்ப பண்ணுறாரு. ஒரு அந்நிய தேசத்தார் இவர்களை அடக்கி ஒடுக்குகிறாங்க. பெரும் கூக்குரல் இடுகிற போது ஆண்டவர் அவர்களுடைய வேதனையை பார்த்து ஒரு நியாயாதிபதியை எழும்ப பண்ணி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த நியாயாதிபதி உயிரோடு கூட இருக்கிற வரையிலும் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். திரும்ப அவர்கள் மிகவும் சோரம் போன ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாத நாட்டில் வாழ்ந்ததை பார்க்கிறோம். தெபொராலினுடைய நாட்களாகட்டும், பாராக் தெபொரால் அவர்கள் இருந்த நாட்களாகட்டும், கிதியோனுடைய நாட்களாகட்டும், சிம்சோனின் நாட்களாகட்டும், இப்படி ஒவ்வொரு நியாயாதிபதிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ ஆசீர்வாத நாட்டில் ஆண்டவருக்கு கோபமூட்டி ரொம்பவும் ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாதபடி வாழ்ந்த அநேக நாட்களை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி வனாந்திர ஆழ்வில் அவர்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு 2 சான்றே நமக்கு சிறந்த ஒரு சான்றாக இருக்குது. என்னென்னா, ஆண்டவர் வனாந்திர வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே என்று உபாகமம் 1:31 மோசே சொல்லுகிறான். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அதுக்கப்புறம் இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று உபாகமம் 2:7 சொல்கிறார். அதாவது வானத்திலிருந்து அவர்களுக்கு டெய்லி மன்னா, எல்லா விட்டமினும் நிறைந்த அந்த உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகலை, கால் வீங்கலை. அவர்களுக்கு பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், கண்மலையிலிருந்து குடிப்பதற்கு தண்ணீர். இப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் ஒரு பிள்ளைய தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல அவர்களை சுமந்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடி அவர்களை வழிநடத்தினார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிறதை அவர்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி இருக்கிற நாம், பரம கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம், பரம கானானை நோக்கி பயணப்படுகிற நம்ம இங்கே இருந்து விடுகிறதற்கோ தங்கி விடுகிறதற்கோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் சமவெளியிலேயே நம்ம தங்கிடலாம், நம்ம பிரயாணப்பட்டு போக வேண்டியது இல்லை போலன்னு நினச்சி தான் அவர்கள் அங்கே பாவம் செய்தபடினால் 24,000 பேர் ஒரே நாளில் மாண்டு போனார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, நாம் ஒரு பரதேச வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்முடைய கூடாரமோ நம்முடைய குடியிருப்போ அது பரலோகத்தில் இருக்குது. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற வாழ்நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தோளில் சுமக்கிற ஒரு அவருடைய வழிநடத்துதலையும், ஒரு குறைவுமில்லாமல் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் அவர் தருகிறதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவற்றின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? கர்த்தரோடு கூட வனாந்திர அலைச்சலில் செலவிடுகின்ற காலம் கர்த்தரின்றி செழிப்பான வாழ்வு வாழ்வதை விட மேல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி, அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், இந்த உலகத்தில் 1000 நாட்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள், உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய பிரகாரத்தில் வாழ்கிற ஒரு நாள் எனக்கு நல்லது என்று சொல்லுகிறான். ஆகாமிய கூடாரங்கள், ஒரு பெரிய 5 ஸ்டாரில் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடத்துல நான் வாழ்கிறதை பார்க்க உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்து கிடப்பது எத்தனை மேலானது என்று சொல்லுகிறான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, அவர் நடத்துகிற போது வனாந்திர வாழ்க்கையும் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அவரே நம்மை பாதுகாப்பார், அவரே நம்மை பிள்ளையைப் போல வழிநடத்துவார், அவரே நம்மை குறைவின்றி வழிநடத்துவார். ஆகவே கர்த்தரின்றி இந்த உலகத்தில் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதை விட அவரோடு கூட நடக்கிற பாதை அது மேலான பாதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கானான் செழிப்பான ஆன்மீக வாழ்வின் ஒரு அர்த்தம்தான் வனாந்திர வாழ்க்கையும்
அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்வினுடைய ஒரு அர்த்தம்தான். செழிப்பான வாழ்வுகளை கண்டடைந்த எத்தனையோ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களில் ராஜாக்கள் இல்லை என்பதே தான் அவர்களுடைய காரியம். ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. ஆனால் அதனை விட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார்னா அந்த வாழ்க்கை மேலான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி செழிப்புகளில் தூங்கி கொண்டிருக்கிறவங்க விழிப்பதற்காக இந்த பகுதியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு என்று பவுல் சொல்லுகிறாரே. ஆகவே வசதிகளில் செழிப்புகளில் தூங்கி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம ஒருபோதும் வாழ்ந்து விடக்கூடாது. அப்படி வாழ்ந்தோன்னு சொன்னால் பாவ கரைகள் நம்ம மேலே பட்டு நம்ம அனைத்தையும் இழந்து விடக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை உண்டாகிவிடும் என்பதைத்தான் இந்த முதல் 49 வசனங்களில் அவர்கள் பிரயாணப்பட்ட பிரயாணங்களை 4 பகுதிகளாக பிரித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதை போல் 50லிருந்து 56 வரையிலும் பார்க்கும் பொழுது முட்களின் நடுவில் நம்முடைய குடியிருப்பு இருக்குதோ அப்படின்னு சொல்லி, அதாவது வாக்குத்தத்த நாடு ஆண்டவர் அவர்களுக்கு இலவசமாகத்தான் கொடுத்தாரு. ஆனாலும் அதனை அடைகிற பொழுது சில காரியங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். ஆன்மீக ஆசீர்வாதங்களை அடைகிறதற்கு சில அடிப்படையான காரியங்களை நம்ம செய்யணும். கானானை கைவசமாக்குகிற போது அங்கு அலங்கோல வாழ்க்கை வாழ்ந்த குடிகளை ஆண்டவர் கட்டாயம் துரத்திடணும், ஒருத்தரை கூட விட்டு வைக்கக்கூடாது, எல்லாரையும் துரத்திடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். இல்லையேல் அவர்கள் கண்களுக்கு முட்களும் விழாக்களுக்கு கூறுகளும் ஆவார்கள். அதாவது கண்களில் பார்க்கும்போது நமக்கு முள்ளாக தோணுவாங்க, விழாக்களில் கூறுகளாக இருப்பாங்க. இஸ்ரவேலர்கள் இந்த கட்டளையை அசட்டையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு இதை சரிவர செய்யலை. இதனால் பல முறை இந்த முட்களால் யாரை துரத்தி விடலையோ அந்த அவர்களால் பாவத்தில் விழுந்து இந்த முட்களால் வேதனையையும் வீழ்ச்சியையும் அவருடைய வாழ்க்கையில் கண்டார்கள். இன்றைக்கி முட்களினுடைய ஒரு போராட்ட வாழ்க்கை வேதத்தில் அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, நோவா மழையற்ற காலத்தில் அவன் விசுவாசத்தினால் கடின உழைப்பில் ஒரு பேழையை செய்து நீதியை பிரசங்கிக்க வேண்டியவராக அவர் இருந்தார். அதனை அருமையாக செய்து முடித்தார். அதனால் அவர் காக்கப்பட்டார். அதே போல் ஆபிரகாமும் சாராளும் அவர்களுடைய வாழ்க்கையில் பரதேச பயணம் செய்து விசுவாச பரிசோதனைகளில் நிலைத்து ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டடைந்தார்கள். அதே போல் எலியாவுக்கு முன்பாக ஒரு பெரிய இருண்ட காலம் இருந்தது. ஆனால் அந்த இருண்ட காலத்தில் எழும்பி அவன் விக்கிரக மேடுகளை எல்லாம் தகர்த்து கர்த்தரினுடைய வல்லமையை வெளிப்படுத்தினதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கானான் தேசத்தில் ஆண்டவர் வேலையை கொடுத்தார். எப்பா, இருண்ட அந்த வாழ்க்கை 400 வருஷம் இருந்து அவங்கள நான் தேசத்தை தான் பண்படுத்த முடிஞ்சதே ஒழிய அவர்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படலை. அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக 400 வருஷம் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமானதாகவே தான் இருக்குது. இன்னைக்கு வாழ்கிற மக்களை விட அவர்களுடைய வாழ்க்கை அத்தனை பாவம் நிறைந்ததாக இருக்குது. ஆகவே அவர்களை முற்றிலும் துரத்திருங்க, இல்லைன்னா அவர்கள் உங்களுடைய கண்களுக்கு முட்களும் உங்களுடைய விழாக்களுக்கு அவங்க விழாவுக்கு கூறுகளுமா இருந்துருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னபோது, நோவா தன்னுடைய நாட்களில் இப்படிப்பட்ட அவனை கேலி செய்கிற அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாத அந்த நாட்களில் ஆண்டவர் பேலையை செய்து தன்னை காத்து கொண்டார். அதே போல் ஆபிரகாமும் சாராலும் பரதேச வாழ்வுக்கு விசுவாச பாதையில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். ஏலியா ஒரு இருண்ட நாட்களில் அத்தனை கொடிய ஒரு பெரிய விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் குந்தி நடக்கிற அந்த நாட்களில் எலியாவை ஆண்டவர் எழுப்பி அவர் சொன்ன கட்டளையை எலியா நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அதே போல் யோனாவினுடைய வாழ்க்கையில் நினிவேலை போய் பிரசங்கம் பண்ணும்படியாய் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டார். ரூத்துவினுடைய நாட்கள், எஸ்தருடைய நாட்கள், அதே போல் மரியாள், பேதுரு, பவுல் என போராட்ட வீரர் பட்டியலில் அங்கே அவர்கள் எல்லாரும் முட்களை விலக்கி தங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை பெற்றார்கள். பேதுருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பவுலுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள். இவைகளின் நடுவில் அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஆண்டவருக்கென்று
ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி பணி செய்து ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும்போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார். ஆண்டவருடைய கட்டளையை 100க்கு 100 அப்படியே நிறைவேற்றி ஆண்டவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வெற்றிகரமாக அவர் வாழ்ந்து முடித்தார். இன்றைக்கி விஷ முட்களை அகற்றும் பணியை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அந்த முட்களில் போய் அந்த இச்சைகளில் போய் நம்ம சுகம் கண்டுவிடக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தின் அந்த அசுத்தங்களுக்கு தப்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதங்களுக்காக எப்பொழுதும் உழைப்பும் கீழ்ப்படிதலும் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்ம வாழணும். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பீர்களானால் 55ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கின்றார். தேசம் கக்கி போடும்படியாய் அநேக நேரங்களில் தேசத்தின் அந்த குடியிருப்புகளிலிருந்து அவர்கள் சிதறிப்போகிறவர்களாய் அநேக நாடுகளுக்கு அடிமைகளாய் இழுத்து செல்லப்படுகிற காரியங்கள் நடந்தது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு முழுமையாய் நம்ம கீழ்ப்படியாத போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறையிருப்புகளை அனுமதிக்க முடியும். நம் குடியிருக்கிற பகுதிகளிலே அந்த பகுதிகள் நம்மை கக்கி போட முடியும். தேசம் அவர்களை கக்கி போட்டது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வராதபடி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை பரிபூரணமாக செய்து இந்த உலகத்தால் நம்மை கரைபடாதபடி காத்து கொண்டு இன்றைக்கு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளியை நாம் காண்பிக்கிறவர்களாக, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு ஒரு உப்பாக, இங்கே உள்ள ஜனங்களுக்கு ஒரு நற்கந்தமாக நாம் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கென்று வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை